அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் கும்பாபிஷேகம். நேரில் சென்று கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியாதவர்களுக்காக எளிமையான ஒரு ரகசிய வழிபாட்டு முறையை பார்க்க போறோம். இதை செய்தால் முருகப்பெருமானுடைய அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளைய தினம் ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற போகுதுங்க. உங்க எல்லாருக்குமே இது தெரியும். சில பேர் நேர்ல போய் நீங்க தரிசனம் செய்யலாம்னு பிளான் பண்ணிருப்பீங்க. ஆனால் பல பேரால நேர்ல போய் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். நிறைய டிவி சேனல்ஸ்ல, யூடியூப் போன்ற சோசியல் மீடியாஸ்ல லைவ் டெலிகாஸ்ட் ஒளிபரப்ப போறாங்க. அதை நம்ம பார்த்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்த்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முருகப்பெருமானுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியும். நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல்ல நாளைய திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை அப்லோட் பண்ணியிருக்கோம். கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்ற திருநாமத்தை எப்படி ஜபம் செய்யணும்னு அந்த வீடியோல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் கலந்த முருகப்பெருமானுடைய திருநாமம் எழுதும் முறை. முருகப்பெருமான் தமிழ் கடவுளாச்சே, இங்கிலீஷ்ல நம்ம ஸ்விட்ச் வேர்டோட எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு தமிழ் எழுத தெரியாமல் இருக்கலாம். சோ எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும், முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும்ன்றதுக்காக தாங்க இந்த டெக்னிக்கை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ எல்லா தரப்பு மக்களும் ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக தாங்க இங்கிலீஷ்ல இந்த மெத்தடை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே சிம்பிளான டெக்னிக் தாங்க. நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த ஒரு வரி வாக்கியம் என்ன, அதை எப்படி எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான தடைகளும் கிடையாதுங்க. சோ குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பொதுவாகவே சித்திரை, வைகாசி, ஆனி, தை, பங்குனி போன்ற மாதங்கள்ல தாங்க கும்பாபிஷேகங்கள் நடைபெறும். அதிலும் முருகப்பெருமான் ஆற்றல் மிக்க தெய்வம், உடனடியாக நமக்கு அருள்பாலிக்க கூடியவர். கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதான நோய் தீரும்னு கந்தகுரு கவசத்துல ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்காரு. முருகப்பெருமானுடைய பெயரை மனதார நாம் சொன்னாலே போதும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும். அதிலும் ஸ்விட்ச் வேர்டோட முருகப்பெருமானுடைய பெயரை நாம் எழுதும் போது இரட்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. டைமிங்ஸ் பார்த்தோம்னா நாளைய தினம் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரம் ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:15 முதல் 6:50 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. சோ இந்த டைம்ல எழுதுவது மிகவுமே சிறப்பானது. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகப்பெருமானுடைய திருநாமம் எழுதும் அனைத்து நேரமுமே சுபமான நேரம் தாங்க. ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய முருகப்பெருமான் திருநாமம் கலந்த இந்த ஸ்விட்ச் வேர்டை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். லார்ட் முருகன் மேஜிக் பிகின் நவ், லார்ட் முருகன் மேஜிக் பிகின் நவ், லார்ட் முருகன் மேஜிக் பிகின் நவ். அவ்வளவுதாங்க. இதை எழுதுவதற்கு முன்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும், எல்லா விதமான வெற்றிகளையும் வழங்கணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனையை செஞ்சுட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதுங்க. திருச்செந்தூர் முருகன்னாலே நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அவர் ஒரு வெற்றி தேவதை. அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அருள் இருந்தால் நாம் எடுக்கும் காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். 27 முறை நம்ம எழுதுவதற்கான காரணம் 27 நட்சத்திர பாவத்தை குறிக்கக்கூடியதுங்க. நீங்க எண்ணிக்கைக்காக, கவுண்டிங்காக நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டு கூட எழுதுங்க. 27 முறை எழுதிட்டு அந்த பேப்பரை ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த பேப்பரை எப்பவுமே நம்ம கூடவே வச்சுக்கலாம். அதை இத்தனை நாட்களுக்கு பிறகு எரிக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும்.
தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக தூய ஸ்படிக கற்கள், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ். இந்த ஸ்படிக கற்களுக்கு ஏகப்பட்ட மகத்துவங்கள், மகிமைகள் உண்டு. இந்த ஸ்படிக கற்களை நம்முடன் வைத்திருந்தாலே நமக்கு வெற்றிகள் பெருக ஆரம்பிக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு நல்ல தெய்வீக கவசம் நமக்கு உருவாகும். இந்த ஸ்படிக கற்களை யூஸ் பண்ற மெத்தட் கூட ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. டெய்லியுமே 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த கல்லை வலது கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு விரல்களால மூடி அமைதியாக நாம் உட்கார்ந்தாலே போதும். நம் உடலிற்கும் மனதிற்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அடிக்கடி எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு மனோபயம் இருக்குன்னு சொல்றவங்க இந்த ஸ்படிக கற்களை டெய்லி நீங்க கையில கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டாலே போதும். ரொம்பவுமே பாசிட்டிவா, உற்சாகமா, ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கல்லை வச்சுட்டு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அல்லது யார்கிட்டயாவது உதவிகள் நீங்க கேட்க போறீங்கன்னா நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் குவியும். இந்த கல்லை நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே அதற்குள்ள இயற்கையான பிளவுகள், வீரல்கள் நமக்கு தெரியும். இதனுடைய வெளிப்புறம் வழவழப்பாக பாலிஷ் பண்ணது போல இருக்கும். நேச்சுரலா கிடைக்கக்கூடிய சக்தி மிக்க கல் இது. ஆண்கள் இதை நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம், பெண்கள் உங்களுடைய ஹேண்ட்பேக்ல நீங்க வச்சுக்கலாம். தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை உங்க கையில நீங்க வச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளுமே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய கிரீன் ஜேட் ஸ்டோன், பச்சை பணவசியக்கல். இந்த கல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும் நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். ரூபாய் நோட்டு அல்லது ரூபாய் நாணயங்கள் மீது உரசுவதை போல இந்த கல்லை நம்ம வைக்கணும். இந்த கல்லை வலது கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு விரல்களால மூடி, இந்த கல்லை வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற பணவசிய வாக்கியத்தை 5 நிமிடங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதும். ஒவ்வொரு நாளுமே அபாரமான பணவசியத்தை அது ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை மேஜிக் போல நிறைவேற்றி தரக்கூடிய செவ்வந்திக்கல், அமெத்திஸ்ட் ஸ்டோன். இளம் ஊதா நிறத்தில், அதாவது லைட் வயலட் கலர்ல இந்த கல் நமக்கு கிடைக்கும். தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த கல்லை வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு விரல்களால மூடி நம்முடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நம்ம எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோமோ அந்த உணர்வுகளை தத்ரூபமாக நம்ம கொண்டு வரணும். இந்த கல்லிற்கு நம்முடைய ஆழமான உணர்வுகளை பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் உடையது. ஆனால் இது செயற்கைத்தனமாக இருக்கக்கூடாதுங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு வீடு நீங்க கட்டணும், வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய சொந்த வீட்டை நீங்க கட்டி முடிச்சிட்டா எந்த அளவிற்கு சந்தோஷமா நன்றி உணர்வோட நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை கொண்டு வரணும். சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே நமக்கு வரணும். அந்த அளவிற்கு நல்லா நீங்க ஃபீல் பண்ணணும். ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் இப்படி நீங்க தினமும் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல நிறைவேறும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.